மட்டன் கறி தான் செய்ய போகிறோம். மட்டன் எடுத்துட்டோம் அப்படின்னா மட்டனை நம்ம பெர்ஃபெக்டாக செஞ்சுருவோமான்னு நினைப்போம். ஆனால் ஒரு முறை இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதும் ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில பொருட்களை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு, வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இன்னுமே நம்ம தனி மிளகாய் தூள் சேர்ப்போம். அதனால காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. தீ அதிகமாக வச்சு வறுக்க வேண்டாம், நிறம் மாறிடும். ஆனால் ஒழுங்காக வறுபட்டு வராது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வந்து நிறம் மாறுற வரைக்கும் வறுத்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுட்டு அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு நல்ல பவுடராக நம்மளுக்கு அரைப்பட்டு வந்திருக்கும். இப்போ இதில் நல்ல பழுத்த தக்காளி பழமா 2 தக்காளி பழத்தையும் சேர்த்து தேவைப்பட்ட தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலா அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்த குக்கரை சூடுபடுத்தி அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறும். 2 பிரியாணி இலை, 1 அன்னாசி பூ, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு வந்து வெடிக்க ஆரம்பிக்கும், அதனால பார்த்து கவனமாக செய்யுங்க. இதை நல்லா பொரிய விட்டதுக்கு அப்புறமா இதில் 2 பல்லாரியை நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பல்லாரி சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வதக்கிடுவோம். வெங்காயத்தை எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு இந்த ரெசிபியினுடைய டேஸ்ட் இருக்கும். அது மட்டும் இல்லை, ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய சுவையிலே நம்மளுக்கு இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்க மட்டன் பீசஸை இது கூட சேர்த்துக்கோங்க. முதல்ல இதில் மசாலாவோ உப்போ எதுவுமே சேர்க்காதீங்க. அந்த எண்ணெயிலேயே இந்த மட்டனை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது மாதிரி மட்டன், சிக்கன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அதனால் முதல்ல தண்ணியே சேர்க்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல நிறம் மாறி இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. அதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் அடி பிடிக்கும், ஆனால் இந்த சமயத்தில் போட்டால் நமக்கு அந்த பிரச்சனை இருக்காது. இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்க போகிறோம். மசாலா பொருட்கள் சேர்க்கும் போது நம்ம இதுக்கு தீயெல்லாம் கம்மி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வரமிளகாவை வறுத்துட்டு அரைச்சிருக்கோம். அதனால காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்தது மாதிரி நீங்க கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். ஆனா மட்டனுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ இது வதக்கினதுக்கு அப்புறமா இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதக்கும் போது ஏற்கனவே நம்ம உப்பு போட்டுருக்கோம். அதனால பார்த்து பக்கமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. திரும்ப ஒரு 3-4 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த மிக்ஸி ஜார்ல தண்ணி ஊற்றி அளந்து சேர்த்துக்கலாம். தண்ணியுடைய அளவு அதிகமாக வேண்டாம். நம்ம மூடி போட்டு குக் பண்ணும்போது திரும்பவும் தண்ணி பிரிஞ்சு ரொம்ப சலசலன்னு ஆனது மாதிரி ஆயிரும். அதனால தண்ணியினுடைய அளவை நீங்க பார்த்து பக்குவமா சேர்த்தீங்க அப்படின்னா அந்த கிரேவியினுடைய கன்சிஸ்டன்சி நமக்கு ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சமயத்துல நீங்க உப்பு, காரம் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு நான் 2 விசில் வச்சு எடுத்துருக்கேன். நீங்க உங்களுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் தானா ரீஸ் ஆனதுக்கப்புறம் திறந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி இல்லை சாதம் எது கூடனாலும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான சுவையில் இருக்கும். அது மட்டும் இல்லை, இது ஒரு சிம்பிளான ரெசிபி, நேரமே ரொம்ப நேரம் எடுக்காது. அதனால் மட்டன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க.